பாப்பாவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 5:30க்கு எழுந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறது. சப்பாத்தி மாவு பிசைந்து வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு செமி கிரேவி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக ஒயிட் சன்னாவும் போட்டேன். நல்லா இருந்துச்சு, புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு மினி சப்பாத்தி போட்டு கொஞ்சமாக பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு டிஃபன் பேக் பண்ணிவிட்டு ஷார்ட் பிரேக்குக்கு சென்னாவும் ஆப்பிளும் பேக் பண்ணிட்டேன். 8:10க்கெல்லாம் கிளம்பிட்டோம். பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்த பிறகு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சேமியா பாயாசம் தான் செஞ்சு சாப்பிட்டோம். 11 o'clock மேலே எனக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் வடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வெயிலுக்கு சப்பாத்தியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. அதனால் சாதம் வடிச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு ஆற வச்சுட்டேன். டிஃபன் பேக் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஜாமும் வச்சேன். ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்தே சப்பாத்தி கொண்டு போகிறாரு. நைட்டு ஜாம் வச்சு சாப்பிட்டுப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு. அந்த துணியெல்லாம் பால்கனியில் காய போட்டேன். புது வீட்டில் நல்லாவே வெயில் அடிக்குது. ஏன்னா துணியெல்லாம் சீக்கிரமாகவே காஞ்சிடுது. இங்கே பூனேயில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வெயில் இருக்குது. ஆனால் காற்றுல கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் ஃபேன் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும், நம்ம மேனேஜ் பண்ணிடலாம்.